ஹாய் ஆல், ஸ்ரீலங்காவில் லொக்கேட் ஆகிருக்க சிங்கராஜா ஃபாரஸ்ட்டோட ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் ட்ரெக் பண்ணணுன்னா உங்களுக்கு கைட் மஸ்ட்டு அண்ட் என்ட்ரி ஃபீஸும் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் வெஹிக்கிள்ஸ் அலோட், அதுக்கப்புறம் நீங்கள் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி பாத்வே இருக்கும், அதுக்கப்புறம்லாம் இருக்காது. இந்த பாத்வேயில் நடக்கும் போதே நீங்கள் நிறைய பேர்ட்ஸு, பட்டர்ஃப்ளைஸ், பீகாக்ஸ்லாம் பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஸோ நாங்களும் சில பேர்ட்ஸ்லாம் பார்த்துருந்தோம். நீங்கள் ஏர்லி மார்னிங் போனீங்கன்னா நிறைய பேர்ட்ஸே பார்க்கலாம். ஸோ நாங்கள் போன டைமுக்கு சில பேர்ட்ஸ் தான் நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ இது ஒரு ரெயின் ஃபாரஸ்ட்னால இங்கே லீச்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் என்ட்ரி ஆகும்போதே உங்களுக்கு லீச் சாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இங்கே 3 ஸ்டேஜஸ் ஆஃப் ட்ரெக்கிங் இருக்குது. 4 கிலோமீட்டர்ஸ், 7 கிலோமீட்டர்ஸ் அண்ட் 14 கிலோமீட்டர்ஸ். நீங்கள் எது வேணாலுமே ஆப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் போன நேரம் உங்களுக்கு லக் இருந்தால் நீங்கள் அனிமல்ஸ் பார்க்கலாம். நாங்கள் வந்து ஒரு ஸ்னேக் மட்டும்தான் பார்த்துருந்தோம் நாங்கள் போன டைமுக்கு. ஸோ ஃபைனலாக நீங்கள் ட்ரெக் பண்ணி ஒரு ஃபால்ஸை ரீச் பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். இந்த சுற்றி பூச்சியோட சவுண்டு, அந்த வாட்டர் ஃபால்ஸோட சவுண்டெல்லாம் கேட்கும் போது ரொம்பவே ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்க ஃபீலிங் உங்களுக்கு பக்காவாக கிடைக்கும். ஸோ எப்படி இருந்துச்சு நீங்களே பாருங்கள். If you like that plan, you can let me know. Normal land, நாங்கள் அப்படியே நேச்சரை ரசிச்சுட்டு அப்புறம் ஒரு ஃபிஷ் ஸ்பா எடுத்துக்கிட்டோம். அவ்வளோ தண்ணி கிளியராக இருந்துச்சு அங்கே. அண்ட் நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு, கிராப்ஸுமே இருந்துச்சு. அங்கே ஒரு கிராபும் ஃபிஷ்ஷும்லாம் ஃபைட் பண்ணதெல்லாம் பார்த்துருந்தோம். நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ ரிட்டன் வரும்போதும் நாங்கள் நிறைய பேர்ட்ஸ் பார்த்தோம் அண்ட் கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளைஸ்லாம் பார்த்தோம். ஸோ நிஜமாகவே உங்களுக்கு ட்ரெக் பண்ண பிடிக்கும்னா இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். ஸ்ரீலங்கா போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.